ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். ஸோ இன்னைக்கு நம்ம சித்து சமையல்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட போறேன். ஸோ கை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 9 மந்த்ஸ் இப்போ ஆயிடுச்சு. இது 9 மந்த்ஸுங்கிறத விட 10 மந்த் ஆக போகுது. இன்னொரு 1 வீக்ல எனக்கு டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து உங்ககிட்ட பேசிடணும். ஏன்னா இதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி அனுபவத்தோட உங்ககிட்ட பேச முடியாது இல்லையா? ஸோ அதனால இப்படி வயித்துக்குள்ள குட்டி பாப்பா இருக்கும்போது உங்ககிட்ட பேசிடணும்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கணும்னு கடைசி இன்னைக்கு தான் டைம் கிடைச்சிருக்குது. ஸோ அதனால இன்னைக்கு எடுத்தாச்சு வெற்றிகரமா. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் மெமரிஸாக என் லைஃப்ல என்னைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ நான் எடுத்தது முக்கியமா. ஸோ தேங்க்யூ ஜெஃப்ரி சாமுவேல், என்னுடைய மருமகன். அவர் தான் இன்னைக்கு கேமராமேன். ஏன்னா ஹபி வந்து வேலைக்கு போகிறாங்க. ஸோ அதனால அவங்க நைட் ஷிஃப்ட் கிளம்பிட்டதுனால இன்னைக்கு வந்து ஜெஃப்ரி சாமுவேல் அண்ட் ஜான் இமானுவேல் 2 பேரும் இன்னைக்கு வந்து கேமராமேனா இருந்து எனக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஆனா என்ன தூக்கி எதிர்த்து நிற்க மாதிரி இருக்காங்க. சரி 2 பேரும் அப்படியே வாங்குங்க. ஏன்னா நம்ம கேமராமேனை காட்டணும்ல ஐயா. சரி, இவங்க 2 பேர் தான் இன்னைக்கு எனக்கு கேமரா எடுக்க உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் மெமரிஸாக இது இருக்கணும். அண்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சு. முதல் பிள்ளைக்கு வந்து எனக்கு பிபியே இல்லை. 2வது பிள்ளை இருக்கும்போது கொஞ்சம் பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்படின்னா அது காரணம் இவன் தான் நினைக்கிறேன். நல்லா கத்தி கத்தி டென்ஷன் ஆகி அவளுக்கு பிபி ஏறி போச்சு. சரி, அவங்க வந்து கேமரா பிஹைண்ட் த கேமரா போயிட்டாங்க. சும்மா நிற்கணும். இங்கே ஜானுக்கு ஒன்றும் முடியல. அவன் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஓடிக்கிட்டே இருக்கான். ஸோ அவங்கள பிஹைண்ட் த கேமரா அனுப்பிட்டு நம்ம பேசலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1 வீக் பிஃபோராகவே அட்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னும் 1 வீக் இருக்குது டெலிவரி டேட் கொடுத்தது. பட் இருந்தாலும் வந்து இன்னைக்கு அட்மிட் ஆக சொன்னாங்க. பட் நாங்கள் வந்து நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக குட் ஃப்ரைடே அன்னைக்கு நான் வந்து அட்மிட் ஆக போகிறேன் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு. ஸோ அந்த பிபி வந்து நார்மல் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த டேட்டுக்கு முன்னாடியே வந்து எனக்கு வந்து டெலிவரிக்கு பெயின் வர வச்சு டெலிவரி ஆக்கிடணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஸோ குட்டி பாப்பா வந்து சீக்கிரமாகவே வெளியே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப பயமாகவும் இருக்குது. சரி பார்ப்போம், கடவுள் எந்த டேட்டில் என்னைக்கு பிறக்கணும்னு வச்சுருக்காங்களோ அந்த டேட்டில் கரெக்டாக வருவாங்க குட்டி பாப்பா. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜானுக்கு ஒரே ஹாப்பி. என்ன சிரிப்புங்கிறீங்க, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே என்னை அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்களான்னு அவனுக்கு ஒரே சிரிப்பு தாங்க முடியல இன்னைக்கு. அதுதான் சொன்னேன், டே என்னை அட்மிட் பண்ண சொன்னா உனக்கு அவ்வளோ சந்தோஷமாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பரவாயில்ல, அவனுக்கு தங்கச்சி பாப்பா வரப்போகுதுன்னு சந்தோஷம். நமக்கு தானே பெயின் அனுபவிக்க போறோன்ற பயம் எல்லாமே. ஸோ எதுவாக இருந்தாலும் சந்தோஷம்தான். என்ன ஜானிமா, அப்படிதானே? அவனுக்கு ஏதோ பேசணுமா உங்ககிட்ட. ஆனா பேசுறதுக்கு மைக் என்கிட்ட இருக்கு. இங்க வா, என்னடா பேசணும், சமூகத்துக்கு என்னடா சொல்ல வரேங்க, வா சீக்கிரம் சொல்லு, இங்க வா. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் நான் வயசாகுவாங்களே அப்போ நான் வந்து உங்களெல்லாம் நான் பார்த்துப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அடப்பாய் மவனே, எங்களுக்கு வந்து வயசானதுக்கு அப்புறம் அவர் வந்து உங்களெல்லாம் பார்த்து பாருங்க. சரி, அப்போ நிறைய கடமைகள்லாம் இருக்குல்ல இப்போ. அதனால இப்போ கடமை இருக்கனால எங்களை அவர் பார்த்துப்பாரு. வயசானதுக்கு அப்புறமா உங்களை வந்து பார்த்துப்பாராம். சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இதை வந்து உங்ககிட்ட ஒரு வீடியோவா போடணும். சரி, நம்ம வந்து சொல்லி வச்சிடலாம். நம்ம வியூவர்ஸ் கிட்ட சொல்லாம நான் வந்து டெலிவரிக்கு போகணும்னு நினைக்கல. ஏன்னா எங்க பக்கத்துல அக்கம் பக்கத்துல எங்க சொந்தக்காரங்க கிட்டலாம் சொல்லிட்டு தான் நான் எப்படி இருந்தாலும் போவேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் என் சொந்த பந்தம் தானே. அதனால சித்து சமையல் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட நான் இந்த விஷயத்த ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாலிமால் உட்காராத ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினச்சிருக்கேன். ஸோ அதுக்காக தான் நான் வந்து நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆக போகிறேன். ஸோ எனக்காக எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நார்மல் டெலிவரி வரணும். அண்ட் முக்கியமாக பொட்டை பிள்ளை வேணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுருக்கேன். ஏன்னா கரெக்டாக 3 மாதம் வயிற்றில் இருக்கும்போது அம்மா இறந்துட்டாங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கு பதிலாக இது வந்து மறுஜென்மம் நான் சொல்ல வரல, எங்கள் அம்மாவுக்கு மறுஜென்மம் வரணும் அப்படின்ட்டுலாம். எங்கள் அம்மாவுக்கு பதிலாக ஒரு பொன் பிள்ளை எங்கள் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். அது எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு பதிலாக அது இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு பதிலாக இன்னொரு அம்மாவாக எனக்கு என் பிள்ளை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். ஸோ எல்லாருமே எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இன்றைக்கே நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அண்ட் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன், என்ன பாப்பா பொண்ணா பையனான்னு சொல்லிட்டு அதுவும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்கள் வீட்டு பொண்ணு நீங்கள் வந்து எப்படி எல்லாருமே நல்லபடியாக போயிட்டு வா, நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம், நாங்கள் இருக்கோம்லாம் சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி எனக்கும் வந்து ப்ளஸ் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ தட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நம்மளுக்கு இத்தனை சொந்த பந்தம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இவன் பாருங்க தொல்லை தாங்க முடியாதுங்க. இப்படிதான் இம்சை பண்ணுவான். அதை கீழே விட்டு வரானா இருக்க மாட்டான் கீழே. இங்க வந்துட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பான், நமக்கு சொன்னா கோச்சுப்பான். இப்படிதான் எனக்கு பிபி ஏறுறது பாருங்க. உங்க கண்ணு முன்னாடியே நீங்க பாக்குறீங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ சரி கைஸ்,
இந்த வீடியோ எல்லாரும் பொறுமையா பார்த்துக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இன்னும் நீங்க சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேற ஒரு சூப்பரான வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.